நாம் இதுவரை என்ன பார்த்தோம் என்று நினைவுபடுத்துவோம். கடந்த பாடத்திலே நாம் நம்முடைய விருப்பத்திற்கும் நம்முடைய இச்சைகளுக்கும் விருப்பமானதை செய்த பிற்பாடு தேவனை நம்முடைய விருப்பத்திற்கு கட்டாயம் செய்யும் போது, அதாவது இருதய கடினமாக இருக்கும்போது தேவன் அதுக்கு சம்மதிக்கிறாரா? ஆம், நிச்சயமாக. அது விருப்பத்தோட அல்லது நம்முடைய இருதய கடினத்திற்காகவா? தேவன் நமக்கு முன்னாக அப்பொழுதிருந்தே நன்மையும் தீமையும் முன் வைத்திருக்கிறார். நன்மை என்னதென்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை தேடி தடவியாயிலும் கண்டுபிடிப்பது நம்முடைய வேலையா இருக்கிறது. தேவனிடத்தில் உன்னை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவரை நிர்பந்தித்தோ கட்டாயப்படுத்தியோ நாம் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் அவர் கொடுக்கிற போது மன விருப்பமாக மனமு வந்து அவராக நம்ம கொடுக்கிற பொழுது நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். நாம் சிலதை செய்கிற பொழுது, தேர்ந்தெடுக்கிற பொழுது நம்முடைய விருப்பமானதற்காக, இச்சைக்காக நாம் செய்கிறோம். அவர் நமக்கு ஒன்றை கொடுப்பாரானால் அது மிக மிக மேன்மையானதாக, உயர்வானதாக இருக்கிறது. அப்படி நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக அடங்கி நடந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கடந்த பாடத்திலே மனைவி குறித்து பரிசேயர்கள் கேள்விப்பட்ட பொழுது, கேள்வி கேட்டபோது சோதிக்க வேண்டும் என்று கேட்டாலும் அவர் மிகுந்த அருமையான பாடத்தை சொல்லிவிட்டார். ஆதி முதலாய் அப்படி இல்லை, இருதய கடினத்தின் நிமித்தம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படியானால் அந்த மனைவிகளை கட்டுவதற்காக அவர் அனுமதிச்சாரே, அவங்களை எப்படி தீர்ப்பார்? நம்ம அன்று பார்ப்போம். ஆனால் வேத வசனம் தவறாது, இருதய கடினம் அப்படின்னு தான் சொல்றார். அப்ப தேவன் அறியாமையுள்ள காலங்களை பார்க்கிறார். மனிதன் இப்பொழுது மனம் திரும்புகிற காரியங்களை பார்க்கிறார். அவன் அறிந்து செய்கிறானா, அறியாமல் செய்கிறானா, எப்படி செய்கிறான் என்பதை பொறுத்து பிறகு அவர் கண்டுபிடிப்பார். அது நம்முடைய பாகம் அல்ல. ஒருவனை அவர் எப்படி தீர்க்கிறார் என்று நாமே இப்பொழுது பார்க்கணும். அதை பற்றி அன்றைய நாளில் பார்ப்போம். நமக்கு இன்று என்ன சொல்கிறார் என்றால், நாம் ஒன்றை விரும்புகிற பொழுது தேவன் விரும்பி அவர் நமக்கு கொடுக்கிற பிரகாரமாக அவருடைய சத்தியத்தின்படி இருக்கிறதா, நம்முடைய விருப்பத்தின்படி இருக்கிறதா என்று பார்த்தா அது இருதய கடினத்தின் நிமித்தமா இருக்கிறது. ராஜாவை கேட்டது, அவர்கள் தேவனையே தள்ளிவிட்டார்கள். கோபத்தோடு கொடுத்தார். கோபத்தோடு விருப்பமில்லாமல் தேவனை நெருக்குகிற பொழுது நாம் இன்னும் அவரை சம்மதிக்க பண்ணி என்னுடைய விருப்பத்திற்கு நீ வான்னு சொல்லி தேவன் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அப்படியானால் கோபத்தில் கொடுக்கிறார், ஆனால் கோபமாய் கொடுத்தார், இருதய கடினத்தோடு கொடுத்தார். ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டாமா? நீங்கள் செய்கிற விவாக காரியங்கள் நீடித்த நாட்களாக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் கடைசி வரை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டாமா? அப்படியானால் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுகிற பொழுது ஏன் வேணாம் அப்படி சொல்லியிருக்காருன்னா, எந்த மனிதனாவது அந்த ஸ்திரீயை இவன் மார்க்கத்துக்கு இழுத்தது மாதிரி நம்ம வேதத்தில் தேடுனா பார்க்கவே முடியல. ஆச்சரியமா இருக்கு. முழு பலமான தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்த ஜாதி, விசேஷித்த மக்கள், ஆசாரிய கூட்டம், இப்படி இருக்கிற மக்கள் ஆரம்ப நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் எந்த மனிதனாவது நான் தேடி பார்த்த வரை கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் சொல்லுங்க, அதை நம்ம வந்து பார்ப்போம். எல்லாருமே அவங்க பின்னாடி தான் போயிருக்காங்களே, அவங்களை இவங்க யாராவது இழுத்தது மாதிரி தெரியல. அப்போ என்ன காரணத்தினால இவங்க இவ்வளவு பெரிய மயக்கத்தில் இருக்காங்க? நாம் அதுக்கு விதிவிலக்குன்னு சொல்லிட முடியாது. ஆகையினால இதெல்லாம் அவ்வளவு பெரிய பலசாலிகளே, அப்படிப்பட்ட சாலமோனையே இந்த பாடங்கள்லாம் பின்னாடி நம்ம பேசுவாங்க. பிற்பாடு நாம் அது பேசிட்டு வரப்போறோம். நிச்சயமாகவே நாம் இந்த மாதிரி ஒரு தேவன் விரும்பாத ஒரு செயலை செய்ய எப்பொழுதுமே விருப்பம் கொள்ளக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. ஒருவேளை நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாளே தேவனுடைய வார்த்தை தவறாதுங்க. தேவனுடைய வார்த்தை பொய்யும் இல்லை, தேவனுடைய வார்த்தை தவறியும் போகாது. தேவன் சொன்னபடியே நடந்தே தீரும்.
ஆகையினால நாம் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நாட்கள் நடக்காம இருக்கலாம், ஆனா பின்னாடி நடக்கும். அவிசுவாசியை மனமுடிப்பதிலே நாம் பிரியமாய் இருக்கக்கூடாது. அதற்கான சாக்கு போக்குகளை தேடக்கூடாது. கொரிந்து சபையில் அவங்க ஏற்கனவே கர்த்தருக்குள் வர்றதுக்கு முன்னாடி அப்படி கட்டியிருந்தாங்க. அதனால நீங்க அவுக்க வகை தேடாதீங்கன்னு சொல்றாரு. நாம தேடும் போதே அவிசுவாசிகளை தேடக்கூடாது. ஒருவேளை நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தேவன் அதுக்கு இரக்கத்திற்காக சில காரியங்களை செய்யலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா நாம அதுக்காக அப்படி நம்ம செய்ய முடியாது. தேவன் விரும்பி கொடுக்காத எது ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியானால் நாம் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமும் சம்பந்தமும் இல்லை. விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் உலாவுறார். ஆகவே நாம் தேர்ந்தெடுப்பது அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய கட்டளின்படி செய்வோம். அதுதான் நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். அப்போ பார்த்த பிற்பாடு இந்த மனசாட்சி, சரி நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா என்னுடைய மனசாட்சி இன்னும் உறுத்தலா இருக்குதே அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் பார்த்தோம். அது அந்த மனசாட்சி தொடர்பாக கூட நம்ம பார்க்க போறோம். பின்பாக நிறைய பாடங்கள் அதுக்கான திட்டம் இருக்கிறது. நல் மனசாட்சி எதை சார்ந்து வேலை செய்கிறது? உலகத்தை அன்பு கூறும் மனசாட்சி எதை சார்ந்து வேலை செய்கிறது? நமக்கு தெரியும் இல்லையா? உலகத்தை அன்பு கூறுகிற மனசாட்சி எதை சார்ந்து வேலை செய்யும்? மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து நம்முடைய மனதிலே சத்துருக்களாக தேவனுக்கு இருந்தோம் என்று ரோமர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 2 வாசிக்கிறோம், நம்முடைய மாம்சமும் மனசமும் முற்காலத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இச்சையின்படி நடந்து விரும்பினைகளை செய்தோம். அது எங்கிருந்து வந்துச்சு? அப்போ நம்முடைய இச்சை, நம்முடைய மாம்சம். அது என்னது? உலகத்தினுடைய மனது, மனம் திரும்பாத மனது. இப்படி இன்றைய நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நல் மனசாட்சி, அதாவது தேவனுடைய சுபாவத்தில் மனம் திரும்பின மனது. நல் மனசாட்சி எதை சார்ந்து வேலை செய்கிறது? உலகத்தை அன்பு கூறும் மனசாட்சி எதை சார்ந்து வேலை செய்கிறது? இந்த 2 காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இது குறித்து விரிவான பாடம், தேவனுடைய மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி, தேவன் எதுக்கு மனசாவப்படுறாரு, நாம் எதுக்கு மனசாவப்படணும், தேவன் எந்த நேரத்தில் மனசாவப்படுகிறது இல்லை, எப்போ மனசாவப்படுகிறாரு, இதெல்லாம் நம்ம பின்பு கர்த்தருக்கு சித்தமானால் விரிவாக பார்ப்பதற்கு நம்ம திட்டம் வைத்திருக்கிறோம். அடுத்தடுத்த பாடங்களில் நம்ம அதை பார்ப்போம். சரி, அப்போ காரியம் இப்படி இருக்கிறபடினாலே நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம திரும்ப வர்றோம். நம்முடைய மனசாட்சியின் செயல்படுதல் எதை சார்ந்து இருக்கிறது? இதுதான் இப்ப பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 5:6 வசனத்தில் கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பொருள் என்னன்னு சொல்றார்? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல தான் பிறக்கும் அன்பே அப்படி சொல்றார். எந்த ஒரு நம்முடைய செயல்பாடும் எதை சார்ந்து இருக்கணும்? விசுவாசம். விசுவாசம் இல்லாம ஒரு செயல் இருந்தா அது போயிங்க, அது ஆதாரம் கிடையாது. விசுவாசம் இல்லாம நம்முடைய மனசாட்சி எதை ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை, அது பொய்யா இருக்கும். சாத்தான் நம்மளை ஏமாத்துவான். நாம இன்று நம்புகிற காரியமானது தேவனுடைய பிரமாணத்துல தான் நம்முடைய விசுவாசம் இருக்கணும். இந்த மனசாட்சியை சிலர் நோக்கல விட்டு விடும்போது என்ன ஆகும்? வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுப்போம். வீண் பேச்சுனா அது இங்க இல்ல, அது பிரயோஜனம் இல்லை, வெறுமையானது. இப்போ வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கும் போது என்ன ஆகும்? தீமோத்தேயுடைய கட்டளை என்னாச்சு? 1 தீமோத்தேயு 1:18-20 நம்முடைய மனசாட்சி பிரமாணத்துடன் விசுவாசத்துடன் இருக்கிறதா, தனித்து நிற்குதா? குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. விசுவாசம் இல்லாம ஏன் நல் மனசாட்சியை உடையவனாயிருன்னு சொல்லல? இது சொல்லுது சில இடங்கள்ல. ஆனா அதுக்கு முன்னாடி பாடத்துல விசுவாசத்தை உடையதான் நல் மனசாட்சி வரும். சரி, ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க,
நீங்கள் செஞ்சீங்க இல்லையா, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு நான் கேட்பேன்ல. தேவன் அங்கீகரிக்கிறாரா? எதனால் அங்கீகரிப்பார்? அவருடைய பிரமாணத்தில் இருந்தால் தான் அங்கீகரிப்பார். நான் நற்செயல் செய்கிறேன், ஆனால் அது சபையின் வாயிலாக செய்ய சொல்கிறார் கர்த்தர். நான் தனிப்பட்ட வகையில் செய்கிறேன். தேவனுடைய வார்த்தையில் என் மனசாட்சி செய்யணும்னு சொல்லுது தாராளமாக. ஏன் அது அப்படி நம்ம செய்தால் என்ன? செய்ய மாட்டோம். என் மனசாட்சி ஏதோ சொல்லுது, நல்லதுன்னு சொல்லுது. பாருங்க, வேத வசனங்களை போதிச்சா என்ன, நல்ல செயலை செஞ்சா என்ன, நன்மை செஞ்சா என்ன, என்ன செஞ்சாலும் ஆதாரம் எங்கே? ஆதாரம் இல்லாத ஒரு சாட்சி, மனசாட்சி நல்லதா? எங்கிருந்து வந்துச்சு அந்த மனசாட்சி? இல்லை, மனசாட்சி இடம் கொடுக்கல, நான் அதை செய்கிறேன். எங்கிருந்து அந்த மனசாட்சி இருக்கிறது? அப்போ இல்லை மனசாட்சி சொல்லுது நான் கர்த்தர் செய்ததுக்காக நன்றி சொல்ல போறேன் முன்னாடி நின்று அப்படின்னா, எங்கிருந்து அந்த மனசாட்சி வந்தது? அப்படி இருக்கா? தேட வேணாமா? இல்லை நான் தனியாக பாடல் பாடுறேன், முன்னாக நின்று பாடுறேன் அப்படின்னா, நான் எந்த வித கெட்ட எண்ணம் இல்லை, நான் ஒரு பாடல் பாட விரும்புகிறேன், எங்கிருந்து மனசாட்சி வந்தது? கேட்போமா? கேட்க மாட்டோமா? சரி, அப்போ நான் தேவனுடைய வேலையில் என்ன வேலை செஞ்சாலும், நீங்கள் பாடினாலும் சரி, வேத வசனங்களை நீங்கள் போதிச்சாலும் சரி, அந்த மனசாட்சி எங்கிருந்து, எந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது, அஸ்திபாரமாக கொண்டுள்ளது? உங்களுடைய என்னுடைய மனதில் அது நல்லதா இருக்கலாம். ஆனால் என்னுடைய நல்லது தேவனுக்கு மகிமையாக விளங்குமா? விளங்கும் என்று நாம் நினைக்கிறோம். தேவன் ஏற்றுக்கொள்வாரா? அதன் மூலமாக வேலை நடக்கிறது. தேவன் ஏற்றுக்கொள்றாரா? பாருங்க, நீங்க நான் விருப்பம் இல்லாம தேவன் வேலை செஞ்சாரா? ராஜாக்களை கொடுத்தாரா? அபிஷேகம் பண்ணாரா? மனைவியை கொடுத்தாரா? பிள்ளைகள் வந்ததா? வேலை நடந்ததா? ஆமா, நமக்கு தெரியாதா? தெரியுமே. அதுக்காக நியாயத்தீர்ப்பில் என்ன சொல்லுவாரு? ஒன்னும் சொல்ல மாட்டாரா? தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நாம் தீர்க்கப்படுவோம். பிரமாணம் இல்லாதவங்க பிரமாணம் இல்லாம தீர்க்கப்படுவாங்க. யாரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுத்துறாங்களோ அந்த பிரமாணத்தில் தீர்ப்படைவாங்க. யாரு புதிய பிரமாணத்தில் கீழ்பட்டிருக்காங்களோ அவங்க அந்த பிரமாணத்தில் தீர்ப்படைவாங்க. இங்க இருக்கிறவங்க அந்த பிரமாணத்தில் போய் அவங்க தீர்ப்படைய மாட்டாங்க. என்ன தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற கருத்தை கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய மனசாட்சி எதை சார்ந்தது? உலகத்தை சார்ந்ததா? தேவனுடைய பிரமாணங்களை சார்ந்ததா? தேவனையும் அவருடைய பிரமாணங்களை சார்ந்ததா? அல்லது நானா நினைத்ததா? நான் நினைத்தது எங்கிருந்து வந்தது? உலகம். என்ன சொல்றது உலகம்? நான் பணம் போடுறேன், நான் கொண்டு வர்றேன், நான் ஊழியம் செஞ்சேன், என்னுடைய கட்டுப்பாடுன்னு உலகம் சொல்லுது. ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் வாலிபர்களாகிய நீங்க சொல்றீங்க, வாலிபர்களாகிய நீங்க சொல்றீங்க, நான் பிறந்தேன், நான் குறிப்பிட்ட ஏஜ் அடைஞ்சிட்டேன், ஏன் சொந்த முயற்சி, என்னுடைய சுயாதீனம், ஏன் கண்ணு, இப்படி நம்ம யோசிக்கிறோம். யோசிக்கலாமா? ஆதாரம் எங்கே? அதற்கான நிரூபணம் எங்கே? நிரூபணம் இல்லாத வேலை செய்கிற எந்த ஒரு வேலையும் நிராகரிக்கப்படும். என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். கர்த்தர் என்று நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் தெளிவாகவே செய்ய வேண்டும். அது இல்லாமல் நான் என்னுடைய மனசு சொல்லுது, என்னுடைய இருதயம் சொல்லுதுன்னா அதுக்கு ஆதாரம் எங்கே? அப்படிதான் தீர்க்கதரிசிகளை எத்தடை பண்ணார் தேவன். அவங்களா உந்தப்பட்டு யூகம் பண்ணி சொன்னாங்க. நாமளும் அப்படியே இருக்கிறோமா? இல்லை. இதை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அப்ப நல் மனசாட்சி விசுவாசத்துடன் வேலை செய்கிறது. விசுவாசம் இல்லாம வேலை செஞ்சா நான் கேள்வி கேட்பேன், ஆதாரம் எங்கே? அருகில் உள்ள உங்க பிள்ளைகள் கேட்பாங்க, ஆதாரம் எங்கே? ஆதாரம் இல்லாமல் போதனையை போதிச்சு செவி கொடுத்தவங்களுக்கு அவங்க மோசம் போவாங்க. அப்படியானால் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்று எப்படி கேட்பீங்க? இல்லை, மனசாட்சி சொல்லுவீங்களா? அந்த மனசாட்சி எங்கிருந்து சொல்லும்? எங்கிருந்து சொல்லும்? அதுவா சொல்லுதா? எங்க ஒரு பாவம் இல்லைன்னா எங்கிருந்து சொல்லும்? பாவம் இருக்குன்னா எங்கிருந்து சொல்லும்? நான் சரி தவறு எங்கிருந்து சொல்லும்? அளவுகோல் இது. பிரமாணம், தேவனுடைய பிரமாணம். ஆனா இந்த மனசாட்சியை நம்ம சேதப்படுத்த முடியுமா? முடியுன்றார். இந்த நல் மனசாட்சியை சிலர் விசுவாசம் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
மனசாட்சியை தள்ளிவிடுவதற்கும் கப்பலை சேதப்படுத்துவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதுவே அதுல தான் பயணிக்குது பாருங்க. நல் மனசாட்சியை தள்ளிவிட்ட பிற்பாடு விசுவாசமாகிய கப்பலை அவங்க சேதப்படுத்துறாங்க. அப்ப எது உங்க நல் மனசாட்சி சொன்னது? எங்கிருந்து சொன்னது? பிரமாணத்துல இருந்து சொன்னது. அதுவே வேணாம்னா என்ன ஆகும்? அது சேதமாச்சு. வேணாம்னு சொன்னதுனாலதான் சேதமாச்சு, தள்ளி விட்டதுனாலதான் சேதமாச்சு. பாருங்க, அவங்க இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவங்க தூசியாதபடி சிட்சிக்கப்பட சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்தேன். ஒரு வார்த்தை இருக்கா, சிட்சிக்கப்பட. அழிவுக்கா? அழிந்து போக சாத்தாண்ட கொடுத்தாங்களா? சிட்சிக்கப்படவா? தூசிக்கப்படணுமா? தூசிக்கப்படக்கூடாதுன்னா தேவன் எவ்வளவு அன்பா இருக்கார். ரோமர் 1:18-21 புறஜாதியார் விசுவாச வட்டத்துக்குள் வராமல் மனசாட்சியின்படி வாழ்ந்தா தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்வாரா? மரித்தோருக்கு தேவன் தேவனா இருக்காரா? ஜீவனுள்ளோரா எப்படி வாழ்வாங்க? எது ஜீவன்? தேவனை ஏற்றுக்கொள்ளணும், தேவனுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அவங்க தேவனுடைய அந்த காரியங்களை அடக்கி வச்சதுனால அவங்க தெளிவா இருந்தும் கூட அவங்க அறிந்தும் மகிமைப்படுத்தாதபடினால வீணாயிட்டாங்க. 21 வசனத்துல உணர்வில்லாத இருதயம் இருளறிஞ்சு போச்சு. எது உணர்ந்திருக்கணும்? தேவன் தான் சிருஷ்டிகர், தேவன் தான் என்னை உண்டாக்கினார், தேவன் மூலமாக தான் நான் வளர்ந்திருக்கிறேன், தேவன் தான் என்னை நடத்துகிறார், அவர் மூலமாக தான் உலகம் உண்டானது. இதை நான் அறிஞ்சிருக்கணுமா வேணாமா? ஆமா. அதை உணர்ந்து கொள்றது எங்கிருந்து வரணும்? அதை பார்க்கறதுனால. எப்படி பார்த்தாங்க? தேவத்துவம் நித்திய வல்லமை எங்க தெரிஞ்சு? சிருஷ்டிப்பின் மூலமாக. ஒண்ணும் இல்லாம மனசாட்சி சொல்லுச்சா? இருக்கிறது தான் சொல்லுச்சு. ரோமர் 2:14-15 புறஜாதிகளுடைய மனசாட்சி குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்ற சிந்தனைகள் எப்படி தீர்த்தது? பிரமாணம் இல்லாதவங்க அந்த பிரமாணத்தை தோற்றத்தின்படி இல்லாவிட்டாலும் அவங்க எங்கே எழுதியிருக்கிறதா காண்பித்தாங்க. ரோமர் 2:14-15 அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்க. எப்படி அவங்க நியாயப்பிரமாணம் ஆயிட்டாங்க? அவங்களுக்கு பிரமாணத்தை தேவன் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கல, ஆனாலும் அதன்படி அவங்க சுபாவமா செய்யறபடினால அவங்களுக்கு அவங்களே நியாயப்பிரமா ஆயிட்டாங்க. மனசாட்சி சொல்லுது குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று. சிந்தனைகள் எதை வச்சு தீக்குது? அவங்களுக்கு குற்றம், இது குற்றம் இல்லை எப்படி தீக்கும்? பவுலானவர் நான் ஓட்டத்தை நிறைவேற்றினேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன் என்று எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு? அவருடைய மனசாட்சி சும்மா சொல்லுதா? நான் பக்தி வைராக்கியத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் எப்படி கண்டுபிடிச்சாரு? சும்மா அவரை கண்டுபிடிச்சிட்டாரா? இயேசு என்னில் பாவம் என்று உங்களை எப்படி யார் குற்றப்படுத்தக்கூடும்? எப்படி சும்மா கண்டுபிடிச்சிட்டாரா? பிதாவு கீழ்ப்படிதல் மூலமா கண்டுபிடிச்சார். யோபு என்கிட்ட ஒரு பாவம் இல்லை அப்படிங்கிறத மன்னிக்கணும். அவர் தன்னுடைய நண்பர்கள் குற்றம் சாட்டும் போது அவர் பேசும்போது அவர் எப்படி அவருக்கு சோதித்த பின்னாடி பொன்னாங்குழுவன் கண்டுபிடிச்சாரு? ஒண்ணுமே இல்லையா அவருக்கு? பாருங்க, இப்போ ஒண்ணும் இல்லாம ஒரு காரியத்தை நீங்க சொன்னீங்கன்னா என் மனசாட்சி சொல்லுது நான் கேட்கிறேன்னா நீங்க கேட்பீங்களா? நீங்க புத்திமானா? என்ன சொல்லும் உங்களுக்கு? பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லது கெட்டது நன்மை எப்படின்னு தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஒன்னு வாய் வழியா சொல்லியிருக்கணும், ஒன்னு பிரமாணமா கொடுத்துருக்கணும். ஒன்னு சொல்லினா எப்படி தெரியும்? ரொம்ப 7:11 பிரமாணம் இல்லைன்னா பாவம் அப்படி நமக்கு எப்படி தெரியுமா? பாவம் தெரியாவிட்டால் மனசாட்சி எதை வச்சு சுட்டி காட்டும்? சரி, நான் ஒரு பாவம் செய்யறேன், எதை வச்சு? மற்றவங்கள பார்த்துருக்கணும். இஸ்ரவேல் பாவம் செஞ்சாங்க, யாரை பார்த்தாங்க? எகிப்துல பார்த்தாங்க. ஏவாள் பாவம் செஞ்சா யாரை பார்த்தா? சர்ப்பத்தை பார்த்தா. சர்ப்பம் பேச்ச கேட்டா. பாருங்க, ஒண்ணுமே இல்லாம என்ன தெரியும் உங்களுக்கு? ஏதோ இருக்கு இல்லையா? அது யாருக்கும் கீழே இல்லையா? எதுக்கு கீழே நம்ம இல்லமே இல்லையா? அதுவே போய். யாருக்கும் கீழே இல்லை நம்ம நினைக்கிறதே முதல்ல போய். எப்பவும் இருக்கிறோம், எல்லா காலத்திலும் இருக்கிறோம்.
பிரமாணம் இல்லைன்னா எது பாவம் என்று நமக்கு தெரியுமா? நம்முடைய மனசாட்சி எதை ஒத்து சுட்டி காட்டும்? எதை நமக்கு தெரிவிக்கும்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. நியாயப்பிரமாணம் பாவம் இல்லைன்னு சொல்லிட்டார். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே தான் அறிந்தனே அன்றி மற்றபடி அறியல. இப்ப பாவம் என்ன அப்படின்னு அவருக்கு எது மூலமா தெரியும்? பிரமாணத்தின் மூலமா தான் தெரியும். அவருக்கா தானா தெரிஞ்சா? தானா தெரிஞ்சா நீங்க யாரு கீழே இருக்கீங்களா? எந்த பிரமாணத்தின் கீழே இருக்கீங்களா? யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்களா? நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே? தெரியாதே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் செத்ததா இருக்கும். பாவம் இருக்கு, ஆனா செத்து போயிருக்கும். பிரமாணம் இல்லாத போது அவர் எப்படி இருந்தாருங்க? ஜீவன் உள்ளவனா இருந்தார். கற்பனை வந்த போது பாவத்திற்கு உயிர் வந்துருச்சு, இப்ப செத்துட்டாரு. இப்படி இருக்க ஜீவனுக்கு எதுவான கற்பனையை மரணத்துக்கு எதுவா இருக்கா? அப்படி இல்லை. ஜீவனுக்கு எதுவான இப்படி இருக்க ஜீவனுக்கு எதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு எதுவா இருக்கு கண்டேன். எப்படி? பாவமானது கற்பனையினால சமயம் பெற்றுச்சு. அந்த வேலை செய்தது எப்படி? அந்த வேலை நடப்பித்தது எப்படி? கற்பனையினாலே. அதனாலதான் வஞ்சித்தது, அதனால கொன்றதுன்றார். அப்படியானா பிரமாணம் இல்லைன்னா பாவம் நமக்கு என்னதென்று தெரியுமா? அறியாமல் இருப்பேனே என்றார். பாவம் அப்படி தெரியலன்னா மனசாட்சி எதை சொல்லும்? எது பாவம் எது பாவம் என்று எப்படி சொல்லும்? எதை வச்சு சொல்லும்? எதை வச்சு நீங்க கேட்பீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:16 குற்றமற்ற மனசாட்சியுடன் வாழ்கிறோம் என்று இவருக்கு எப்படி தெரியும்? இதனால் நாங்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படுகிறோம். நான் குற்றமற்றவனா இருக்கேன் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கே சும்மா தெரியுமா? நானே நினைச்சுக்கிறேனா நான் குற்றம் இல்லை? அதுதான், அது உண்மையா? உண்மை இல்லை. தங்களை கொண்டு தாங்களே அளந்து கொண்டு தங்களுக்கு தங்களை அளக்கிற மனுஷங்க புத்திமான்கள் அல்லன்னு சொல்றார். எனக்கு தெரியுமா? நம்ம எப்படி அளந்து கொள்ள முடியும்? எப்படி தெரியும்? தெரியாது. இந்த அதிகாரத்தினுடைய மேலான சாராம்சம் மனசாட்சி என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 13:5 படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபாக்கி நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். என்ன மனசாட்சி? 5ஆம் வசனம் தான் படிச்சிருக்கிறோம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் ஆகையால் முடிக்கிறாரா? ஆகையால்னா இதெல்லாம் சொல்லிட்டு வந்து கீழே ஆகையால் அப்படின்றார். ஆகையால்னா அது கண்டினியூட்டி இருக்கா இல்ல துண்டிச்சிருக்கா? தொடர்பு இருக்கு. நீங்க மேலான அதிகாரம் தேவன் கொடுக்கப்பட்டபடினால நீங்க தேவனுக்காக என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. நம்முடைய செயல்லாம் எதை சார்ந்திருக்கணும்? நீங்க வறியவர்களுக்கு தானம் பண்ணாலும் சரி, ஏழைகளுக்கு உணவளித்தாலும் சரி, அல்லது நீங்க தரித்திரருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, தேவனுக்காக செஞ்சா மட்டும்தான் நிறைய அதிகமான பலன் இருக்கும். மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். மனசாட்சி என்ன சொல்லுது? தேவனுடைய கட்டளை இருக்குன்னு சொல்லுது. மனசாட்சி என்ன சொல்லுது? அரசாங்க சட்டம் இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு என்ன செய்யணுமோ? கீழ்ப்படியணும். 1 கொரிந்தியர் 8:7 ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். உடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதனால் அசூசியப்படுகிறது. அவங்க மனசாட்சி எப்படி பலவீனமாகுது? எதனால பலவீனமாகுது? விக்கிரகத்தை பொருள் என்று என்றாங்க. அப்ப இவங்களுடைய மனசாட்சி பலப்படுவதும் பலவீனம் அடைவதும் எப்படி பலவீனம் அடைந்தது? எப்படி பலம் அடைந்தது? எதை சார்ந்து அந்த வேலை இருந்தது? புரிந்து கொள்றோமா? 1 கொரிந்தியர் 8:10 எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலில் பந்திரிக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிறவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? அப்ப இவனுடைய மனசாட்சி எதை பார்த்து தூண்டப்பட்டது? அதுவா தூண்டப்பட்டதா? ஒன்றை பார்த்தா துணிவு கொண்டதா? ஒன்றை பார்த்து. இதெல்லாம் ஏன் பேசுறோம்னு தெரியுதா? நம்முடைய மனசாட்சி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது நெருடலா இருக்கு அப்படின்னா அது எதை சார்ந்ததுன்னு நாம் பார்க்கணும். உலகத்தை சார்ந்ததா
என்னை சார்ந்ததா? ரெண்டு ஒன்னாத்தான் இருக்கணும். தேவனை சார்ந்ததா, தேவனுடைய பிரமாணத்தை சார்ந்ததா? அது ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கணும். நாம் இதை காண தெரியாத பட்சத்தில் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுமா? தேவனுடைய பிரமாணத்திற்கும் விக்கிரகங்களுக்கு எனக்கு தெரியுமா? ஒளிக்கும் இருளுக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன கருத்தோடு பேசுறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? நோக்கம் ஒன்னே ஒண்ணுதாங்க. என்னுடைய மனசாட்சி தேவனுடைய பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறதா, என்னை சார்ந்து இருக்கிறதா, அல்லது உலகத்தை சார்ந்து இருக்கிறதா? உலகத்தை சார்ந்ததா இருந்தால் என்ன செய்யணும்? அது மற்றவனை கெடுத்து விடும் என்று நாம் அறிந்திருக்கணும். மற்றவனை புண்படுத்தும் என்பதை அறிந்திருக்கணும். தேவனை கோபப்படுத்தும் என்பதை அறிந்திருக்கணும். இப்படி இறுதிய கடினம் என்று நான் அறிந்திருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்காது என்பதை அறிந்திருக்கணுமா வேணாமா? அப்ப நம்ம தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய மனசாட்சியை நம்ம பொய்யா தூண்டி வைப்போமோ? அப்படியான அவிசுவாசியை நம்ம மனமுடிக்க தீர்மானிப்போமோ? அதை பற்றி விருப்பம் கொள்வோமோ? அந்த விருப்பம் அங்க வைக்கிறது முதல்ல பாவமாச்சே. பாருங்க, மனிதர்களை நம்ம வெறுக்கல, மார்க்கம் என்ற ரீதியில துண்டித்தல் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:13 ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். இவன் தானாக இடரல் அடைந்தானா, இன்னொருவனின் செயலினால் இடரல் அடைந்தானா? இன்னொருத்தனுடைய செயல். பாருங்க, அவனுடைய மனசாட்சி சும்மாவே இடரல் அடைஞ்சா, இன்னொருத்தனை பார்த்தா, இன்னொருத்தனை பார்த்து என்ன செயல்? அவனுக்கு முன்னாடி ஏதோ அவன் விரும்பாத ஒன்ன செஞ்சிருக்கிறான். 1 கொரிந்தியர் 10:25. அப்படியானா நீங்க கடையில் எதுவும் விற்கிறாங்களா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரா? கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றை விசாரிக்க வேண்டியதில்லை. ஏன்? என்ன மனசாட்சின்னு சொல்லுது? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சரி, அப்படியே நான் பூமியின் நிறைவும் கர்த்தருடைய சொல்லிட்டு நான் இதையும் செஞ்சுக்கிறேனா? பாருங்க, புசிக்கிற விஷயத்துல கடையில் விற்கப்படுகிற எதையும் நீங்க வாங்கி புசிங்க, கர்த்தருடையது. காரணக்காரர் என்ன சொல்றாருங்க? ஏன் விசாரிக்க வேண்டியதில்லைன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்ப கடையில் விற்கப்படுகிற பொருளை வாங்கி புசிப்பதில் மனசாட்சி நிமித்தம் விசாரிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த மனசாட்சி எதை அடிப்படையாக வைத்து விசாரிக்க வேண்டியதில்லை? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்படுகிறது. அவிசுவாசி விருந்து கலைக்கும் போது ஒன்றை விசாரிக்க வேண்டியதா வேண்டியதில்லையா? விசாரியாமல் உங்களுக்கு மனது இருந்தால் 10:27 அன்றியும் அவிசுவாசிகள் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனது இருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றை விசாரிக்க வேண்டாம். பாருங்க, மனது ஒன்று இருக்கிறது, மனசாட்சி ஒன்று இருக்கு. நீங்க அது சொல்லும், உங்களுக்கு என்ன சொல்லும்? எப்படி சொல்லும்? மனம் திரும்பின மனது பிரமாணத்தை சுட்டி காட்டும். உங்களுக்கு முன்னாடி வைக்கிறது என்ன சொல்றாரு அவரு? எதையும் புசியுங்கள். ஏன்? பூமியும் 28 பூமியும் 26 பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. சரி, ஆமான்னு சொல்லிட்டோம். பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, நான் எப்ப வேணா என்ன வேணா சாப்பிடுன்றோம். ஆனா ஒருத்தர் வந்துட்டார் 1 கொரிந்தியர் 10:28 ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அறிவித்தவன் நிமித்தம் ஒரு காரணம், மனசாட்சி நிமித்தம் சாப்பிடாதீங்க. அது என்ன மனசாட்சி? பாருங்க, மனசாட்சி அப்படிங்கிறது மற்றவனை துணிகரம் செய்யும். அறிவித்தவன் நிமித்தமோ மனசாட்சி நிமித்தமோ அந்த மனசாட்சியை நாம கெடுத்து போடுவோம். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? நம்முடைய மனசாட்சியை பொல்லாப்பு செய்ய உற்சாகப்படுத்தக்கூடாது. அவனுடைய மனசாட்சியை நமக்கு எடுத்து போடக்கூடாது. கடைசியில் சொல்றாரு பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஏன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அறிவித்தவன் நிமித்ததுக்காகவும் மனசாட்சி நிமித்ததுக்காகவும் நீங்க சாப்பிட வேண்டாம். நமக்கு நல்லதானே விளங்குது. 1 கொரிந்தியர் 10:29 அவரு யாருடைய மனசாட்சி குறித்து சொல்லல. உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கலாம், அது அவன் மனசாட்சியா உங்க மனசாட்சியா? அப்படி அறிவித்தவன் நிமித்தமோ மனசாட்சி நிமித்தமோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க பூமியின் நிறைவும் கர்த்தருடையது சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஒருத்தவன் சொல்லிட்டான், இது அவனுடையதா உங்களுடையதா என்னன்னு தான் பார்ப்போமே. 10:29 உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றவருடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்படுவது என்ன? என்ன எனக்கு சுயாதீனம் இருக்கு?
எந்த இதில் சுயாதீனம் விடப்பட்டிருக்கிறோம்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதில் நமக்கு சுயாதீனம் இருக்கிறது, நம்ம சாப்பிடலாம்னு சொல்லப்படுது. அந்த விஷயத்தில் எல்லா வகையிலும் நம்ம சுயாதீனமாக விடப்பட்டிருக்கோமா? பூமியும் அவிசுவாசி அழைக்கும் போது பூமியும் நிறைவும் கர்த்தருடையது சாப்பிடுங்க. ஆனால் அறிவித்தவன் இல்லையா, அவனுக்காகவும் அவனுடைய மனசாட்சிக்காகவும் என்னுடைய அந்த நிறைவு என்ற பூமியும் நிறைவும் கர்த்தருடையது என்ற அந்த சுயாதீனம் மற்றவருடைய மனசாட்சியில குற்றமா எண்ணப்பட வேண்டியது என்ன? வேற எந்த சுயாதீனமா அது இங்க இருக்காங்க? என் சுயாதீனம் பூமியும் நிறைவு என்ன விசுவாசிக்கிற அந்த சுயாதீனம் மற்றவருடைய மனசாட்சியில குற்றமா எண்ணப்படுது. அவனுக்கு அது புரியல, அவன் அந்த அறிவு அவனுக்கு இல்ல. நான் என்ன செய்யணும்? அதுக்காக வேண்டாம். ஒன்று ஒரு 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனசனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லாருடைய மனசாட்சிக்கும் நம்மளை எப்படி உத்தமரா விளங்க பண்றது? உலகம் நம்முடைய மனசாட்சியை தேவனுடைய வார்த்தையின்படி புரிஞ்சுக்குமா? உலகத்தின் வகையில் புரிஞ்சுக்கிறேன்ல. ஒன்று அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பற்றி பேசும், இல்ல மனுஷருடைய ஒரு வார்த்தை இருக்கு. உலகத்தில் நடக்கும் போதும் கூட அவங்க நம்மள கிரியைகளை கவனிக்கிறாங்க. கவனிக்கும் போது அவங்க நம்மளை பார்க்கிறாங்களா? பார்க்கிறாங்க. உத்தமராக பழுதற்றவர்களாக நம்ம என்ன செய்யணும்? விளங்க பண்ணணும். இப்ப எல்லா மனுஷனுடைய மனசாட்சி என்னை எப்படி உத்தமராக பார்க்க இயலும்? எதை ஆதாரமாக வைத்து என்னை உத்தரமாக அவங்க பார்க்கிறாங்க? சும்மா தோட்டத்தை பார்த்து உத்தமன் சொல்றாங்களா? அவங்களுக்கு என்னை எப்படி தீர்ப்பு செய்ய தெரிஞ்சிருக்கா இல்லையா? சரி, எதை வச்சு அவங்க உத்தமன் என்னை பார்த்தாங்க? நம்ம கேள்வி இப்படி கேட்போமே, எதை வச்சு என்னை உத்தமனாக பார்த்தாங்க? இவன் உத்தமன் அப்படின்னு எப்படி தெரியும்? பழுதற்றவன் எப்படின்னு தெரியும்? அவங்களா நினைச்சுக்கிட்டாங்களா, இல்ல ஏதோ ஒன்று ஆதாரமா பார்க்கறாங்களா? அவங்களா நினைச்சு நம்ம இப்படி உத்தமனை பார்க்க முடியும்? அவங்க பார்வையில் தப்பாவில் இருந்திருக்கும். அப்ப இப்படி வேத பிரமாணத்தை ஒத்து பார்த்தாங்களா? கண்டிப்பா பார்த்திருக்காங்களா இல்லையா? உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். நம்முடைய கேள்வியானது அவங்களா பார்த்து கண்டுபிடிச்சாங்களா, இல்ல ஏதோ ஒன்று பிரமாணத்தை அடிப்படையை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடம் இதுதான். ஒருவர் நல் மனசாட்சியுடன் வாழ்வது நல்லதா? நல்லது. எல்லா மனுஷருடைய முன்பாக நம்ம நல்ல மனசாட்சியோட வாழணுமா? வாழணும். குற்றமற்றவங்களை பிரயாச பண்ணுமா? ஆமா, நிச்சயமாக அப்படி நம்ம பாடுபடணும். தீமத்தை நல் மனசாட்சி தனிப்பட்ட வகையில், அதாவது பிரமாணத்தை தவிர்த்து நிற்கிறதா, கற்பனையின் பொருளை உள்ளடக்கி இருக்கிறதா, அல்லது அன்பில் கட்டமைப்பு செய்யப்பட்ட வடிவத்தில் அமைகிறதா? இவற்றை நாம் உணர்ந்து கொள்ளாம நோக்காம விட்டு விடும் போது என்ன நடக்கும்? தள்ளி விடுவோம். எதை தள்ளி விடுவோம்? நம்முடைய மனசாட்சி பிரமாணத்துடன் விசுவாசத்துடன் இணைக்கப்பட்டதா, தனித்து நிற்கிறதா? அதை நாம் தள்ளிவிடும் போது எதுவும் சேதம் இல்லை, ஏதாவது சேதமாகிறதா? சேதமாகும் என்றால் எதனுடன் மனசாட்சி இணைக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் விசுவாச வட்டத்துக்குள் வராமல் மனசாட்சியின்படி வாழ்ந்தால் தேவன் அவரை ஏற்றுக்கொள்றாரா? புறஜாதியுடைய மனசாட்சி குற்றம் இல்லை, குற்றம் இருக்கு என்று எப்படி தெரியும்? சிந்தனைகள் எப்படி தீர்த்தது? பிரமாணம் இல்லாதவர்கள் அந்த பிரமாணத்தை தோற்றத்தின்படி இல்லாவிட்டாலும் எங்கே எழுதியிருக்கிறதா காண்பிச்சாங்க. பிரமாணம் இல்லைன்னா பாவமுடைய மனசாட்சி சொல்லுமா? பாவம் அப்படின்னு மனசாட்சி எதை ஒத்து சுட்டி காட்ட? சும்மா அதுவே பாவம் இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னோமா? அதை நான் ஏற்றுக்கணுமா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? அது ஒரு சாட்சின்னு தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இது ஒரு நல்ல சாட்சி, புறஜாதியுடைய சாட்சி நல்ல சாட்சின்னு ஏற்றுக்கொள்வாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எப்படி அது வேலை நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோமா? நிச்சயமாக நாம் விசுவாசத்திலே பார்க்கிறோம். நல் மனசாட்சி தேவனையும் அவருடைய பிரமாணங்களையும் சார்ந்து வேலை செய்கிறது.
உலகத்தின் மனசாட்சி, உலகத்தின் மனது, உலகத்தை அன்பு கூறும் மனசாட்சி உலகத்தை சார்ந்து வேலை செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசாட்சிக்கும் உலகத்தின் பிள்ளைகளுடைய மனசாட்சிக்கும் வித்தியாசமான காரியங்கள். உலகத்தினுடைய மனசாட்சியை நாம தேவன் அதை ஏற்றுக்கொள்றாரா? அதை நாம் தவறாக உணர்ந்து கொண்டிருந்தால் அந்த மனசாட்சியை நாம அதை வச்சுக்கிட்டு இருக்கணுமா? இல்லை, நாம் அதை சாகடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது உயிரற்ற வீணான காரியங்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நாங்கள் தேவனுடைய பிரமாணத்தையும் அவரையும் கண்டுகொண்டபடியினால் எங்களுடைய சுயமான மனசாட்சியை உடையவராயிராமல், உலகத்தின் மனதை உடையவர்களாயிராமல், மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்யாமல் தேவனுடைய பிரமாணத்தின் வாயிலாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் விசுவாசத்தின் வாயிலாகவே எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றம் உண்டு, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று அவரால் சொல்ல முடியும். பவுலானவர் ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் பிரமாணத்தின் வாயிலாகவே சொல்ல முடியும். நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவர் என்று பிரமாணத்தின்படியே சொல்ல முடியும். பிதாவை, நாங்களும் அவ்வாறு கணக்கு பார்க்கவும் அளவிட்டு பார்க்கவும் எங்களுக்கு பலன் தாங்க. உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய் வேண்டுகிறோம். எங்களுக்கு காணக்கூடிய கண்களை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். நீதியுள்ள பிதாவே, உலகத்தை அன்பு கூறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளோ நாங்கள் பயந்து அவரையும் அவருடைய பிரமாணத்தின்படியாக நடக்கவும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளாத மக்களாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, நாங்கள் தவறான மனசாட்சி உடையவங்களாக இருந்தால் அழித்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொள்ளாதபடி விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தேவனிடத்திலிருந்து கோபத்தோடு எதுவொன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் தேவனுடைய பிள்ளைகளே.